தொடர்ந்து நிறையா எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப பாசிட்டிவா எழுதுறீங்க. சந்தோஷமா இருக்கு. அ நல்ல படத்துல நம்ம இருக்கணும். இல்லன்னா, நம்ம நடிக்கிற படம் நல்ல படமா ஆயிரணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லா ஆக்டருக்கும் இருக்கும். தொடர்ந்து நல்ல படங்கள்ல நாம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல வந்து இந்த டோரா பட டைரக்டரான தாஸ் அவர் தான் நடிக்கிற மாரி இருந்தது. அவர் தான் கால் பண்ணி, "இதில ஒரு ரோல் இருக்கு தம்பி பண்ணுங்கன்னாரு." அப்புறம் அந்த டைரக்டர ஸ்பாட்ல பார்த்தேன். பார்த்தோனே ஓகேங்க பிரதர்ன்னாரு. இதில ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில வேலை பார்க்குற ஒரு அக்கவுண்ட்ஸா நடிச்சிருக்கேன். டயலாக்ஸ் எனக்கு இந்த படம் நம்ம நடிச்சிட்டோம். எனக்கு ஒரு போர்ஷன் தான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அதில் வர டயலாக்ஸ் உண்மையாகவே இந்த படத்தில் வசனங்கள் ஒன்னொன்றுமே ஒவ்வொரு வசனமுமே ஒரு படமாக இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கான கதை இருக்கக்கூடிய வசனமாக இருக்குது. ஒரு ஒரு வசனம் கேட்கும்போது நமக்கு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னென்னா, நீங்கள் பார்க்குற 29 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி என்னோட நீங்கள் பார்க்குற 20 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை. அதுக்கு பின்னால் என்னோட 29 வருஷ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து படுற கஷ்டம், இது ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையும், சினிமா மட்டும் இல்லை, லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க எல்லா பேருக்குமே ஒரு இந்த வசனம் வந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் போய் நிம்மதியாக ஒரு வீட்டில் தூங்குற வரையும் இந்த கஷ்டம் தொடரும் இது மாதிரி வசனம் ஒவ்வொரு வசனம். இப்போ இந்த இவங்க மேடம் பேசக்கூட வசனம் சொன்னாங்க, உன் தலைமுறையிலே வாழ்க்கை மாறிடணும்ப்பா அப்படின்னு. எவ்வளோ ஒரு அற்புதமான வசனங்கள் எழுதிருக்கீங்க சார். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த வசனங்கள் கேட்கும்போது. அப்புறம் ஹீரோ சார் அவர் அறம், காப்பி ரணசிங்கம், நல்ல நல்ல ஒரு படைப்பாளி, நல்ல நல்ல படங்களாக எடுத்தவர். அவர் முதலாக தான் அறிமுகமாகிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானதை எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து இன்னும் பல கிராமங்களில், பல நம்ம தெரியாத இடங்களில் ஒரு கிரவுண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இது வந்து முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கிறவங்க போய் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஏன்னா இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒலிம்பிக்கோ வாங்கிறதுக்கூடிய எல்லா விதமான வழியையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வேலை பார்த்த எங்கூட வேலை பார்த்த எல்லா பேரும் இங்கே இருக்கிறாங்க. ஜிப்ரான் சார், அவர் மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அவரோட பிஜிஎம், அவரோட மியூசிக்கில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு படத்தை ஒரு ஸ்ட்ராங்காக நிப்பாட்டிடுவார். இதில் வந்து அந்த பாட்டில் வர வரிகள் மாதிரி தான், சட்ட படித்து சான்றோரு மெத்த படித்த மேலோரு எங்கள் வழி மறந்தீரோன்னு ரொம்ப பிரமாதமான சாங் கொடுத்துருக்கீங்க சார். அப்புறம் என் மாஸ்டர் பீட்டர் கேன் மாஸ்டர், அவங்களுக்கு தெரியும், அவரோட படங்கள் அவர் வேலை பார்த்தாலே அந்த படத்துக்கு நடிக்கிற ஹீரோ வந்து எஃபர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அவர் கொடுக்குற அந்த இது தாங்கக்கூடிய உடம்பு நம்ம தயாராக இருக்கணும். இல்லைன்னா அவர்கிட்ட வேலை பார்க்க முடியாது. பம்பரமாக சுழல்றாள். அதுக்கு மேலே ஒன்று இந்த ஸ்போர்ட்ஸு எப்படி இந்த கேஜேஆர் சார் அந்த கிரவுண்டில் ஓடுறது, அந்த கிரவுண்டுக்குள்ளே அவர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக, அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார் மாஸ்டர். நன்றி. எங்கள் கேமராமேனு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளை வந்து வேஷ்டி சட்டை லுங்கி இப்படி ஒரு மாதிரி காமிச்சா வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க சார். இதில் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். படத்தில் வேலை பார்த்த அனைவரும் நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமாக இருக்கும். எல்லா பேரும் தேட்டரில் பார்த்து இதை ஆதரவு தரணும். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நிறையா அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, நிறையா சந்தோஷமாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் செம்மையாக வைரல் ஆகிட்டுருக்கு இந்த படத்தோட இது. இப்போ தான் இந்த படத்தோட ரீச் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது இன்னும் ஒரு 1 வீக் இந்த படத்தை கொண்டு போய் எங்கள் தயாரிப்பாளர்கள் பிரசாந்த், அஜித் சார், அருண் சார் 3 பேரும் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரையும் இதை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க. மொதல் நாள் ஷூட்டிங் கூப்பிடல ஆரம்பித்து இன்ன வரையும் ஒவ்வொரு பிளேயர்ஸு, ஹீரோ சார் கூட பேசும்போது நான் இப்போ உட்காந்துருக்கும்போது சொன்னார், ஒரு பிளேயர்ஸு நீ போய் அச்சீவ் பண்ணுப்பா, நீ உன்னோட இலக்கு என்னவோ அதுக்கு உன்னோட மொத்த செலவை நான் பார்த்துக்கிறேன்னாரு. இதெல்லாம் வந்து வெளியில் பண்ணுறது ரொம்ப, படத்தில் நடிக்கிறது வேறு, அந்த படத்தில் நடித்த கதாபாத்திரமாக இருக்கிற பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். தென்பதியான் சார், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படத்தை கொடுத்துருக்கீங்க. இன்னும் மிகச்சிறந்த படைப்புகள் உங்கள் மூலியமாக வந்து வரணும் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.